order functions, polyfill, debounds, promise.resolve இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். First higher order functionனா என்னன்னு பார்ப்போம். Higher order functions என்ன பண்ணுனா that takes one or more function as arguments. Map, filter எல்லாம் பாருங்க. அதோட argument என்ன? Function. இந்த மாதிரி argument வந்து functionா இருந்தா that function is called a higher order function. அப்படி இல்லனா any function which returns a function. இந்த function என்னது? It returns a function. So any function which takes function as arguments or returns a function, and the function la higher order function. Map function is a higher order function. ஏனா அது வந்து it accepts a argument as a function. It accepts function as an argument. அதே மாதிரி இந்த function பாருங்க, இது returns a function. So இதுமே higher order functions. அவ்வளவுதான். Okay, so that is what is higher order function. ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனா இருந்தாலோ இல்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணாலோ then that function is a higher order function. அடுத்து polyfillனா என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம். Polyfill is a piece of code used to provide modern functionality to an older browser that does not support natively. இப்போ for example இது வந்து ஒரு piece of code. இப்போ for example நம்ம ஏற்கனவே இந்த இதெல்லாம் பார்த்தோம். map filter reducerல இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோட் இருக்குல்ல, இப்போ பழைய browserல மேப் ஃபங்க்ஷன் இருக்காது. அப்ப என்ன பண்றோம், அந்த அரேவோட புரோட்டோடைப்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்றோம், my map அப்படினு. அரே கிளாஸ்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிரோம். ரைட். சோ இந்த பீஸ் ஆஃப் கோட்னா மேப் ஃபங்க்ஷன், நம்ம மேப் ஃபங்க்ஷன் வந்து ஓல்டர் browserல சப்போர்ட் இல்ல. அப்ப அந்த மேப் ஃபங்க்ஷனை நம்ம இம்ப்ளிமென்ட் பண்றோம். அந்த அரே புரோட்டோடைப்ல போய் நம்ம மேப் ஃபங்க்ஷனை போடுறோம். சோ இந்த பீஸ் ஆஃப் கோட் இருக்குல்ல, this piece of code is a polyfill which has latest support in older code. Okay, next இங்க பாத்துக்கோங்க, பாத்தீங்களா my map இங்க போட்டுருக்கான்ல. so this is the polyfill. அடுத்து debounds function. So debounds function is a higher order function that limits the rate at which a function can fire. அப்படினா அது ஒரு higher order function. அப்படினா இது either returns a function or accepts a function. அதான் higher order function. அது that limits the rate at which a function can fire. அப்படினா ஒரு இப்போ for example நம்ம போய் ஏதாவது ஒரு browserல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இத கிளிக் பண்ணுவோம், பாத்தீங்களா? ஒரு கிளிக் பண்ணுவோம், கரெக்ட்டா? ஏதோ browserல வந்து சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுவோம். அதுக்கு எதுவுமே நடக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி கிளிக் பண்ணிட்டே இருப்போம். அப்ப திருப்பி கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அதுல பிரச்சனை, கரெக்ட்டா? இப்போ நீ கிளிக் பண்ணா ஏதோ வேலை நடக்குது. அப்ப கொஞ்சம் செகண்டுக்கு அந்த வேலை கொஞ்ச நேரம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி கிளிக் அலோ பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல தான் இந்த debounds ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். பவுன்ஸ்னா என்ன, பவுன்ஸ் ஆகுது. deboundsனா திருப்பி ஒரே ஃபங்க்ஷனை கால் பண்றத அவாய்ட் பண்றது. ஓகே, சோ இந்த debounds ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இட் ரிட்டர்ன்ஸ், இதுதான் debounds ஃபங்க்ஷன். ஓகேவா? இஸ் ரிட்டர்ன்ஸ் a function. ஓகே, இஸ் ரிட்டர்ன்ஸ் this function. ஓகே, ஓகே. சரி, இப்போ என்ன பண்றோம்னா debounds அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்றோம். அப்புறம் ஒரு வேல்யூ பாஸ் பண்றோம், ஒரு ட்ரூன்ற வேல்யூ பாஸ் பண்றோம். ஏதோ ஒரு வேல்யூ 300 ஒரு வேல்யூ பாஸ் பண்றோம். சோ ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்றோம். ரைட். இந்த debounds ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் a function. அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம ரீசைஸ்க்கு ஈவென்ட் லிசனர் ஆட் பண்றோம். அப்ப இந்த ரீசைஸ்க்கு வந்து நம்ம கிளிக் பண்றோம் அப்படினா என்ன ஆகும், இந்த debounds resize இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். இது என்ன ஃபங்க்ஷன் இது? இந்த debounds ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படினா ரைட், it returns this function, correct? இந்த ஃபங்க்ஷன் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ரைட், debounds function returns this function, correct? இப்போ இதுல இப்போ நம்ம என்ன பண்றோம், ட்ரூ னு கொடுத்துருக்கோம் இமிடியேட்டுக்கு. இமிடியேட்னா
இமிடியேட்டாக கால் ஆகணும் அப்படின்றது. ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், இந்த கோடை கொஞ்சம் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் see how this works. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம், இதுதான் அந்த debounce ஃபங்க்ஷன். ஓகே, இது நம்ம என்ன பேர் வேணால் வைக்கலாம். ரைட், யூ கேன் கிவ் எனி நேம். debounce அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த debounce ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம்னா ஒரு ஃபங்க்ஷனு, அப்புறம் ஒரு டைமரு, அப்புறம் வந்து அது இமீடியட்டாக கால் பண்ணணுமா என்ன அப்படின்றது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இமீடியட்டாக கால் பண்ணணுமா என்ன அப்படின்றது. ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி கால் பண்ணிட்டேன், அடுத்து 300 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளார கால் பண்ணால் இது கால் ஆகக்கூடாது. இது என்ன பண்ணுது இந்த ஃபங்க்ஷன், விண்டோவை ரீசைஸ் பண்ணுது. இப்போ விண்டோவை ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டேன், அப்போ அது ரீசைஸ் ஆகிறதுக்கு 300 மில்லி செகண்ட் ஆகும். அதனால் அதுக்கு நான் வெயிட் பண்ணணும். 300 மில்லி செகண்டுக்கு போய் நான் திருப்பி போய் கிளிக் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த debounce ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா 300 மில்லி செகண்ட்ஸ்குள்ளார திருப்பி போய் இதை கிளிக் பண்ணாலும் உனக்கு வந்து இந்த ஆக்சுவல் ஃபங்க்ஷன் கால் ஆகாது. ஸோ உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த debounce ஃபங்க்ஷன் வந்து இன்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ரைட். அந்த ஃபங்க்ஷனை தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரீசைஸ் பண்ணணும், 5க்கு ரீசைஸ் பண்ணணும், அப்புறம் 6க்கு ரீசைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் சும்மா ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன் 5 அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த debounce ஃபங்க்ஷன் இதை நான் கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா, அது ஜஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம debounce ரீசைஸ்ன்றதில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள் கால் பண்ணுறோம். அப்போ இங்கே கால் பண்ணும்போது எது கால் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரைட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். இப்போ இது கால் பண்ணுறோமா, இதை கால் பண்ணும்போது என்ட்ரின்ற ஃபஸ்ட்டு பிரிண்ட் வருதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஆப்ஜெக்டை ஒரு கான்டெக்ஸ்ட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். லேட்டர்ன்றது ஃபங்க்ஷன் இது கால் ஆகாது. அப்புறம் டைம் அவுட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வாட்டி கால் பண்ணும்போது டைம் அவுட் வேல்யூ வந்து ஒன்றுமே நம்ம அசைன் பண்ணல, அதனால் அது அன்டிஃபைன்டு. ஓகேவா. அடுத்தது கால் நோ வந்து அன்டிஃபைன்டுன்றதுனால இமிடியேட் என்னது, ட்ரூ. இது ட்ரூவாக இருக்குது. we can also put a print of immediate என்ன, அப்புறம் இந்த டைம் அவுட் வேல்யூ என்ன. ஓகே, இதையும் போட்டு சேர்த்து வச்சு நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே ஓகே, இங்கே வருது அந்த வேல்யூ. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி என்னாவது என்ட்ரி வருது, அப்புறம் இது ஃபங்க்ஷன் கால் ஆகாது. டைம் அவுட் வேல்யூ வந்து அன்டிஃபைன்டு, ஏன்னா நம்ம உண்மையாக அசைன் பண்ணல. அடுத்து இமிடியேட் வேல்யூ ட்ரூவு, இது அன்டிஃபைன்டு நாட் போட்டால் இதுவும் ட்ரூ, அப்போ இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூ, அதனால ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த டைம் அவுட் வேல்யூ வந்து அன்டிஃபைன்டு, அதனால் இது கிளியர் டைம் அவுட் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம டைம் அவுட் செட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், வெயிட்டுக்கு என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், 300 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு, லேட்டர்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு 300 மில்லி செகண்ட்ஸ்க்கு செட் பண்ணிட்டோம். செட் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகுது, ஒரு டைம் அவுட் வேல்யூ வந்துருச்சா. இப்போ கால் நோவும் ட்ரூ, ஏன்னா கால் நோ ட்ரூ அண்ட் ட்ரூ கால் நோவும் ட்ரூ. கால் நோ ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த கால் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. கால் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன ஃபங்க்ஷன் இங்கே debounceல பாஸ் பண்ணோமோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அது என்ன ஃபங்க்ஷன், ஆன் ரீசைஸ். அப்போ இங்கே நம்ம கால் பண்ணும்போது ஆன் ரீசைஸ் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்படி கால் பண்ணும்போதே நம்ம இதில் என்ன ஆர்குமெண்ட் ஆன் கால் பண்ணும்போது இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஆன் ரீசைஸ் கால் ஆக போகுது. கரெக்டாக. அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதும் அந்த ஆர்குமெண்ட்ஸ் இங்கே வருது. ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 5ன்ற ஆர்குமெண்ட் இங்கே போகுமா, ஆர்க்ஸுக்கு போகுமா, அந்த ஆர்க்ஸை இங்கே பாஸ் பண்ணுறோம். ரைட். அப்போ இந்த 5ன்ற வேல்யூ ஆர்க்ஸுக்கு போய் அது இங்கே வந்து இந்த 5ன்ற வேல்யூ இங்கே ஏக்கு வந்துடும். அதனால விண்டோ ரீசைஸ்டு அப்படின்றது 5 இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், திருப்பி 6க்கு கால் பண்ணுறோம், உடனே கால் பண்ணுறோம். அது 300 மில்லி செகண்ட்ஸ்குள்ளே நடக்கும். அப்போ 6க்கு அப்புறம் என்ன என்ட்ரி வருதா, என்ட்ரி வரும்போது என்ன ஆகுது,
கான்டெக்ஸ்ட் வந்து திஸ்ஸா அதுக்கா இந்த லேட்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகாதா? திருப்பி டைம் அவுட் வேல்யூ என்ன வருது? அது இப்போ வேலிட் டைம் அவுட். ஏன்னா போன வாட்டியே டைம் அவுட்டு நம்ம வேலிட் ஆகிடுச்சு. அப்போ டைம் அவுட் வேல்யூ வந்து ஒரு வேலிடான வேல்யூ. அப்போ என்ன ஆகுது? அப்புறம் இமிடியேட் வந்து ட்ரூ அண்ட் டைம் அவுட் வந்து வேலிடான வேல்யூ. அதுக்கு நாட் போட்டால் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ ட்ரூ ஃபால்ஸ். அப்போ கால் நோ வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. கரெக்டா? அது ஃபால்ஸ் ஆகிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டைம் அவுட்டை கிளியர் பண்ணிட்டோம். அப்போ ஏற்கனவே செட் பண்ண டைம் அவுட்டை கிளியர் பண்ணிட்டோம். இப்போ நீ செகண்ட் டைம் கால் பண்ண ட்ரை பண்ணல, அப்போ என்ன ஆகும்? முன்னாடி போன வாட்டி கால் பண்ணும்போது ஒரு டைமரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தல, அதை இப்போ கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிவிட்டு புதுசாக செட் பண்ணுறேன். ஸோ புதுசாக செட் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த லேட்டர்ன்ற ஃபங்க்ஷன் டைமோட நல் பண்ணிட்டோம். நல் பண்ணிவிட்டு லேட்டர்ன்ற பிரிண்ட் வருதா? ஓகே. ஸோ இங்கே இமிடியேட் ட்ரூவாக இல்லைனா தான் இங்கேயும் கால் நடக்கும். இங்கே இமிடியேட் ட்ரூவாக இருக்கிறதுனால இங்கே கால் நடக்காது. ரைட்டு. இங்கே வந்துட்டு இப்போ கால் நோ ஃபால்ஸ் ஆகிறதுனால திருப்பி கால் ஆகாது. ஓகே. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 300 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளாரையே கால் பண்ணியிருக்கோம். 300 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளாரையே கால் பண்ணதுனால நம்ம என்ன ஆகுது? நம்ம டைமர் வந்து கிளிக் அவுட் ஆகலை. நம்ம டைமர் வந்து ட்ரிகர் ஆகிருந்துச்சுன்னா, அதாவது 300 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? இப்போ நம்ம 300 மில்லி செகண்ட்ஸ் அப்புறம் பார்ப்போம். இந்த லேட்டர்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்குமா? இந்த லேட்டர்ன்ற ஃபங்க்ஷனில் டைமோட நல் பண்ணிட்டோம். லேட்டர்ன்ற ஃபங்க்ஷன் டைமோட நல் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல நாட் ஆஃப் நல்லு ட்ரூவா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் see how to sleep in JavaScript. ஸோ இங்கே மேஜர் ஃபண்டா என்னன்னா, நம்ம ஒரு டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி கால் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு 300 அந்த மில்லி செகண்ட்ஸுக்கு டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அந்த 300 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளார திருப்பி நம்ம கால் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, அந்த டைமர் வந்து வேலிடாக இருக்கும். அந்த டைமர் வேலிடாக இருக்குது அப்படின்னா நம்ம திருப்பி கால் பண்ண மாட்டோம். ஓகே. 300 மில்லி செகண்ட்ஸ் முடிஞ்சு அந்த டைமர் கால் ஆகுது இல்லை ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் போய் டைமோட நல் பண்ணிடுறோம். டைமோட நல் ஆகிடுச்சுன்னா 300 மில்லி செகண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால் நீ கால் பண்ணலான்னு அர்த்தம். அப்போ வந்து கால் பண்ணிடுறோம். திஸ் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் த டீபவுன்ஸ் ஃபங்க்ஷன். கரெக்டா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் நம்ம 300 மில்லி செகண்ட்ஸ் முன்னாடியே கால் பண்ணிட்டோம். 300 மில்லி செகண்ட்ஸ் முன்னாடியே கால் பண்ணால் என்ன ஆகுது? உன்னுடைய டைம் அவுட் வேல்யூ வேலிடாக இருக்கா? ஏன்னா உன் லேட்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகலை. கரெக்டா? உன் லேட்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகுதுனால செகண்ட் வாட்டி கால் பண்ணுற பற்றியா? செகண்ட் வாட்டி கால் பண்ணும்போது உன்னுடைய டைம் அவுட் வேலிடாக இருக்குது. டைம் அவுட் வேலிடாக இருக்கிறதுனால இது வந்து ஃபால்ஸா? இது ட்ரூ ஆல்வேஸ். பட் இது ஃபால்ஸ் ஆகிடுதா? வேலிட்னா அது நாட் போட்டிங்கன்னா ட்ரூ ஃபால்ஸாக மாற்றும், ஃபால்ஸை ட்ரூவாக மாற்றும். அப்போ டைம் அவுட் வேலிடாக இருக்கிறதுனால இது ட்ரூவாக இருக்குது, இது ஃபால்ஸாக இருக்குது. இங்கே பிரிண்ட் பண்ணும்போது இது ஃபால்ஸாக இருக்குது. இது ஃபால்ஸாக இருக்கிறதுனால கால் நோ ரெண்டுமே ட்ரூவாக தான் ட்ரூ. ஸோ கால் நோ ஃபால்ஸாக இருக்குது. அதனால கால் நோ ஃபால்ஸாக தான் ஃபங்க்ஷன் கால் ஆகாது. ஆனால் 300 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. நடுவில் இங்கே 300 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்? 300 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு உங்கள் லேட்டர் கால் ஆயிருக்குமா? அங்கே டைமோட நீ நல் பண்ணிட்ட. டைமோட நல் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் நீ கால் பண்ணும்போது இந்த நல்லுக்கு நாட் போட்டிங்கன்னா இதுவும் ட்ரூ இதுவும் ட்ரூ, அதனால கால் ஆகிடும். ஓகே. திஸ் இஸ் ஹவு டீபக் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் கால் பண்ணதுக்கப்புறம் ஒரு 600 மில்லி செகண்ட் கழிச்சு தான் செகண்ட் டைம் கால் பண்ணுறேன். அப்போ 600 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு செகண்ட் டைம் கால் பண்ண என்ன ஆகுதுன்னா, செகண்ட் டைம் என்ட்ரி ஆகுதா? ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆகும்போது அது கால் ஆகிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செகண்ட் டைம் என்ட்ரி ஆகுதா? என்ட்ரி ஆகும்போது என்ன ஆகும்னா, என்ட்ரி ஆகும்போதே 600 மில்லி செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்குமா? ஸோ என்ட்ரிக்கு முன்னாடியே லேட்டர் உன் டைம் அவுட் எக்ஸ்பயர் ஆகிருக்குமா? ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது 300 மில்லி செகண்ட்ஸுக்கு இந்த டைமரை செட் பண்ணிட்ட. 600 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு தான் திருப்பி கால் பண்ணுற. அப்போ உன்னுடைய லேட்டர் வந்து கால் ஆகிடுச்சு. அந்த லேட்டரில் என்ன பண்ணியிருக்க? உன் ஃபங்க்ஷனில் டைம் அவுட்டை நல் பண்ணிட்ட. அப்போ 600 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி என்ட்ரி ஆகும்போது உன் டைம் அவுட் நல்லுன்னு இருக்கு. கரெக்டாக? பிரிண்ட் பண்ணும்போது டைம் நல்லுன்னு இருக்கு. இதே போன வாட்டி வேலிடாக இருந்துச்சு செகண்ட் என்ட்ரியில். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் தான் இதுவாக இருந்துச்சு, செகண்ட் என்ட்ரியில் வேலிடாக இருந்துச்சு.
செகண்ட் என்ட்ரியில் வேலிடாக இருந்ததுனால உன்னால் கால் பண்ண முடியல ஃபங்க்ஷனை. இந்த வாட்டி 600 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு கால் பண்ணதுனால 300 மில்லி செகண்ட்ஸே நம்ம நல் பண்ணிட்டோம். அப்போ 600 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு கால் பண்ணும்போது டைம் அவுட் வேல்யூ நல்லுன்னு இருக்கு. டைம் அவுட் வேல்யூ நல்லுன்னு இருக்கிறதால ரெண்டுமே ட்ரூ, ரைட்? ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிறதா என்ன பண்ணுறோம், புதுசாக டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டு கால் நோவும் ட்ரூ, அதனால இப்போ கால் பண்ணிடுறோம். ஃபங்க்ஷன் கால் ஃபங்க்ஷன் போயிட்டு உங்கள் ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆகிடுது. ஸோ எப்படி ஒர்க் ஆகுது தெரியுதா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு உடனே நம்ம கால் பண்ணோம்னா 300 மில்லி செகண்ட்ஸ்குள்ளார கால் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆக மாட்டுது. இதுவே கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணால் கால் ஆகுது. இதுக்கு தான் டீபவுன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது.